வணக்கங்க. இந்த வருஷம் 2024ல கரும்பு வெட்டுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, எதையுமே சுத்தபத்தம் அப்படிங்கிறதே இல்லங்க. அவங்க வீட்லயே இப்படித்தான் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட இல, பிளாஸ்டிக் பாட்டிலு எல்லாமே வீட்ட சுத்தி எல்லா இடத்துலயும் போட்டு வச்சிருக்காங்க. இங்க போட வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு குப்பை தொட்டி ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த குப்பை தொட்டியில கொண்டு போய் எதையும் போடுறதே இல்ல. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து எல்லா பக்கம் கரும்பு வெட்டுற பக்கம் நடக்குதா? இல்ல இந்த கரும்பு வெட்ட வந்த செட்டு தான் இப்படி இருக்காங்களான்னு தெரியல. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் யார்ட்ட சொல்றதுன்னு தெரியல. சின்ன குழந்தைங்களா இருந்தா கூட சொல்லலாம். இவங்க கிட்ட போய் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அதையும் மீறி கரும்பு ஆய்வாளர்ட்ட கூப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா, அதெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. நான் பார்த்து சொல்றேன். இனிமே அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்கள அதை இதையும் சொன்னா கரும்பு வெட்டாம போயிருவாங்கன்னுலாம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்மள வெட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பதிவு எதுக்காக இதில சொல்றேன் அப்படின்னா, இனிமேல் வந்து போற பக்கம் இவங்க கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அடுத்தவங்க பொருள சேதப்படுத்தக்கூடாது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளது ஒரு படுத்தா 40 அடி நீள படுத்தால ஓட்டைய போட்டு ஒயர்ல கோர்த்து இழுத்து கட்டிட்டாங்க. கட்டிட்டு இருக்காரு நீங்களே பாருங்களேன். இவ்வளோ பெரிய படுத்தால ஓட்ட போட்டா, அந்த படுத்தா எதுக்காகுங்கிறது தெரியாதா? அந்த அளவுக்கு நான் அறிவு இல்லாதவங்களாவா இருக்காங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு, என்ன திட்டுறதுன்னே தெரியல. குப்பை தொட்டில இருந்து குப்பைய எடுக்கிறதுக்காக பேரூராட்சியிலேருந்து வண்டி வந்திருக்கு. ஆனா, குப்பை தொட்டியில போய் பார்க்குறப்போ குப்பையே இல்ல. என்னடான்னு பார்த்தா, பக்கத்தில வந்து ரோட் சைட்லயும், பக்கத்து காட்டுக்குள்ளேயும் கொண்டு போய் போட்டுருக்காங்க. இப்ப இந்த பதிவ வந்து எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் பார்க்கல அப்படிங்கிறது விஷயம் இல்ல. இது மாரி கரும்பு வெட்ட வரவங்க கொஞ்சம் வீட்ட சுத்தியும் அசிங்கம் பண்ணாம சுத்தபத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த பதிவிடுறேன். மத்தபடி இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக பதிவிடவில்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அடுத்த பதிவு சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த வீடியோ முழுசா பார்க்குறவங்க அடுத்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அடுத்த வீடியோல நுகர்வோர் நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தின பதிவு தான் அடுத்த பதிவுல போடப்போறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.